ஏப்ரல் 5. இந்த தேதி உங்களுக்கு என்ன ஞாபகம் படுத்துது? ஒருவேளை இது ஒரு சாதாரண நாளா இருக்கலாம், ஆனா கணித வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொன்னாள்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, இந்த ஒரே ஒரு நாள்ல கணித உலகத்தோட பல பெரிய தலைகளோட வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்துல தொடர்புல இருக்கு. சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒவ்வொரு கணித மேதையும் ஏப்ரல் 5ஆம் தேதி ஒன்னு பிறந்திருக்காங்க, இல்லனா இறந்திருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரே ஒரு தேதியை மட்டும் வச்சு கணித வரலாறுல எவ்ளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ரெடியா? முதல்ல கணிதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கு இன்னொரு வரலாற்று முக்கியத்துவமும் இருக்கு. அத பத்தி முதல்ல பாத்துடலாம். சரியா, ஏப்ரல் 5 1955ல பர்ட்ரண்ட் ரஸ்ஸல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஒரு முக்கியமான செய்தியை அனுப்புறாரு. அது என்னன்னா, அணு ஆயுதங்களோட ஆபத்துகள் பத்தி உலக மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கணும், எல்லா தலைவர்களும் போரை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிற ஒரு அறிக்கை. இந்த நாள் வெறும் கணிதத்துக்கு மட்டும் முக்கியம் இல்ல, ஒரு பெரிய அறிவியல் மற்றும் தார்மீக பொறுப்புணர்வோட அடையாளமாவும் நிக்குது. சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள வருவோம். இந்த ஏப்ரல் 5ஆம் தேதி யாரெல்லாம் பிறந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க, இந்த நாள்ல தங்களோட பயணத்தை ஆரம்பிச்ச மாமேதைகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது தாமஸ் ஹாப்ஸ். இவர் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஏப்ரல் 5ஆம் தேதி பிறந்த ஒரு முக்கியமான தத்துவஞானி. ஹாப்ஸ் ஒரு தத்துவ ஞானி தான்னாலும் அவரோட பார்வை ரொம்பவே வித்தியாசமானது. இந்த முழு பிரபஞ்சத்தையுமே இயக்கத்துல இருக்கிற ஒரு பொருளா பார்த்தார். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட 40 வயசுல தான் அவர் வடிவியல், அதாவது ஜாமெட்ரியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஜாமெட்ரியை வச்சுதான் சமூகம், அரசாங்கம் பத்தின தன்னோட தத்துவங்களை உருவாக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சமூகத்தை எப்படி பார்க்கறோங்கிறத அவரோட சிந்தனைகள் பாதிக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, இப்போ டைம் டிராவல் பண்ணி சில நூற்றாண்டுகள் முன்னாடி வருவோம். நவீன இன்ஜினியரிங்ல ஒரு முக்கியமான நபரை பத்தி பார்க்க போறோம். அவர் பேரு சர்ஜி சாப்ளிஜன். இவரை ஏன் ரஷ்ய விமான போக்குவரத்தின் தந்தைன்னு சொல்றாங்க தெரியுமா? 1902ல அவர் வாயு ஓட்டங்கள், அதாவது கேஸ் ஸ்ட்ரீம்ஸ் பத்தி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுதான் சத்தத்தோட வேகத்தை விட குறைவான வேகத்துல போற விமானங்களோட ஏரோடைனாமிக்ஸ்க்கு கணித அடிப்படையை கொடுக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு விமானங்கள் பறக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்குக்கு இவர்தான் ஒரு முக்கியமான காரணம். இதுவரைக்கும் ஏப்ரல் 5ல பிறந்தவங்கள பார்த்தோம். இப்போ ஒரு நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்குற மாதிரி இதே நாள்ல இந்த உலகத்தை விட்டு போன சில மாமேதைகளை பத்தியும் அவங்க நமக்கு விட்டுட்டு போன பொக்கிஷங்கள் பத்தியும் பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறது வில்லியம் பிரவுன்கர். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, லண்டன்ல இருக்கிற ரொம்பவே பிரபலமான ராயல் சொசைட்டின்னு சொல்ற ஒரு அறிவியல் கழகத்தோட நிறுவனர். அது மட்டும் இல்ல, அதோட முதல் தலைவரும் இவர்தான். இவரோட பங்களிப்பு என்னன்னு பார்த்தா அசந்துடுவீங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பை இருக்குல்ல, அதோட மதிப்பை கண்டுபிடிக்க இவர் ஒரு அற்புதமான தொடரும் பின்னத்து, அதாவது கண்டினியூட் ஃபிராக்ஷனை உருவாக்குனாரு. இது மூலமா அந்த மர்மமான எண்ணுக்குள்ள ஒரு முடிவே இல்லாத ரொம்ப அழகான ஒரு கணித அமைப்பு இருக்கிறத உலகத்துக்கு காட்டினாரு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பின்லாந்தை சேர்ந்த கணிதவியலாளர் ஹியால்மர் மில்லன். இவரோட கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு நவீன அறிவியல்ல ரொம்ப முக்கியமான கருவிகளா பயன்படுது. குறிப்பா மெல்லின் உருமாற்றம், அதாவது மெல்லின் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இது நம்பர் தியரி, சிக்னல் ப்ராசஸிங் மாதிரியான பெரிய துறைகள்ல பயன்படுற ஒரு பவர்ஃபுல்லான கணித கருவி. இதுலேருந்து என்ன தெரியுது? வெறும் தியரியா பார்க்குற சில கணித கருத்துக்கள் கூட நிஜ உலகத்துல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு பாருங்க. சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிப்போம். ஏப்ரல் 5ங்கிற ஒரே ஒரு நாளை வச்சு நாம ஒரு பெரிய பயணமே போயிட்டு வந்துட்டோம். இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது? இந்த ஒரு நாள்ல எவ்வளவு விஷயங்கள் இணைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் ஹாப்ஸ், பிரவுன்கர் மாதிரி 17ஆம் நூற்றாண்டு ஜாம்பவான்கள், அவங்க தத்துவம், அறிவியல் நிறுவனங்கள்னு அடிப்படைகளே போட்டாங்க. இன்னொரு பக்கம் சாப்ளிஜின், மெல்லின் மாதிரி 20ஆம் நூற்றாண்டு முன்னோடிகள், அவங்க நவீன தொழில்நுட்ப உலகத்துக்கான கருவிகளை உருவாக்குனாங்க. எவ்வளோ பெரிய வீச்சு பாருங்க. இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது. வரலாறுங்கிறது பல நூற்றாண்டுல கணக்கில்லாத மனுஷங்களால நெய்யப்பட்ட ஒரு பெரிய கம்பளம் மாதிரி. மேதைத்தனங்கிறது திடீர்னு வர்ற விஷயம் இல்ல, அது பல தலைமுறைகளோட பங்களிப்புகளால உருவான ஒரு தொடர்ச்சங்கிலி. இப்படி ஒரு நாளை மட்டும் எடுத்து பார்க்கும்போது அந்த சங்கிலியோட கண்ணிகள் நமக்கு இன்னும் நல்லா தெரியுது. அப்போ ஒரு நாள்லயே இவ்வளவு மேதைத்தனம் பின்னி பணைஞ்சிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு என்னென்ன புது கண்டுபிடிப்புகள் நமக்காக காத்திருக்கோ.